வணக்கம். இந்த வீக்குடைய அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். இதில் வந்து இப்போ என்னென்னா, இப்போ தண்டுக்கீரை அது வந்து போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கோம். ஸோ இது வீட்டு தேவைக்காக கொஞ்சம் மட்டும் கிடச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாயில்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. 1 வீக்லேயே வந்து இந்த சொல்யூஷன்லாம் போட்டதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஹார்டாலாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ என் கையில் தொடும்போது இது வந்து தெரியுது, இது வந்து ஹார்டாக இல்லை. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடமா நீங்கள் மாற்றும் போது க்ளே சாயில் வந்து களிமண்ணாக இருக்கிற மண் வந்து அப்படியே மாறிடும். ஸோ இது இன்னும் நான் வந்து க்ளீன் பண்ணல. ஆக்சுவலாக இந்த கீரை இருக்குது, அப்புறம் என்னமோ பீட்ரூட் மாதிரி ஒன்று ஏதோ வந்துட்டுருக்கு. ஸோ எப்போ இந்த விதையெல்லாம் போட்டேன் அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் இதெல்லாம் நான் வந்து இப்போதைக்கு எடுக்க வேணாம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்தோன்னே நான் அது வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணி மறுபடியும் இந்த ஸ்கொயர் ஃபுட் கார்டனிங் வந்து ஸ்கொயர் ஃபுட்டில் வந்து ரெடி பண்ணிடுவேன். ஸோ இப்போ இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, பட் இன்னும் ஐடியா இருக்குது. இதே இதில் வந்து வாழை மரத்து இலையை வந்து அந்த மட்டையை வந்து அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதோட அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.